சோல்ஸ் ஜெர்னி ஆடியோ நம்பர் 8. இன்றைக்கி நாம் ஆன்மாவோட மூலப்பொருள் அப்படின்னா மூல சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிருப்தி, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த அதிருப்தி ஆன்மாவை குறிக்கிறாங்க அப்படின்னா, புத்தர் தன்னோட எத்தனையோ அவரோட இந்த தேடலில், ஆன்மீக தேடலில் அவங்க வீட்டை விட்டு போயிட்டு 5 வருஷம் அவர் போகாத குருமார்களே கிடையாது. எத்தனையோ குருமார்கள்கிட்ட புத்தர் போயிட்டு அவங்கக்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க சொன்ன எல்லா விஷயங்கள் செஞ்சு, அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணி, பலவிதமான தியான முறைகள், பலவிதமான மற்ற ஆன்மீக முறைகள் எல்லாமே செஞ்சு அவர் யார்கிட்டையும் அந்த திருப்தி அப்படின்றது அவருக்கு கிடைக்கல. அப்போ அவர் உட்கார்ந்து யாருமே இல்லாத, எல்லாருமே தன்னை விட்டு போனப்புறமா தான் போதி மரத்து கீழே உட்கார்ந்து, அந்த போதி மரத்து கீழே அவர் தியானம் செய்யும்போது, தன்னோட சுவாசத்தோடு இணைந்து தியானம் செய்யும்போது அவருக்கு புரிஞ்ச சத்தியம் என்ன அப்படின்னா, ஆன்ம நிலை என்றால் வெறுமை அப்படின்னு புரிஞ்சது. இது இவர் மட்டும் சொல்லலை. இவருக்கு முன்னாடி எத்தனையோ புத்தர்கள் இதே விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. இவருக்கு அப்புறமா வந்த எத்தனையோ புத்தர்கள் கூட இதே விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆன்மாவின் உண்மையான நிலை வெறுமை. ஸோ இந்த வெறுமையாக இருக்கிறதால ஆன்மாவுக்கு எப்போவுமே அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது அதோட மூல சுபாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆன்மா எப்போவுமே அதுக்கு எந்த விஷயங்களில் திருப்தி அப்படின்றது கிடைக்குதோ அது தேடிக்கிட்டே இருக்குது, அந்த தேடலில் இருக்குது. ஸோ அந்த தேடல் எப்படியெல்லாம் தேடுது அப்படின்னு பார்க்கும்போது, பௌதிகமான விஷயங்களில் தேடல் இருக்குது, உணர்ச்சிகளில் அந்த தேடலை தேடுது, தன்னோட இன்டலெக்சுவல் மனசில் தேடுது, மனசளவில் தேடுது, சங்க அளவில் தேடுது, ஆன்மீகத்தில் தேடுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு நிலையிலையுமே ஆன்மா அந்த திருப்திக்காக தன்னோட தேடல் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லணும்னா அகங்காரத்தை அதிகரிக்கிற அந்த திருப்திகளை, அந்த சக்ஸஸை தேர்ந்தெடுக்குது. ஆன்மா ஒவ்வொரு சின்ன ஆனந்தத்தையும் தன்னோட கணக்கில் ஒப்பிடுது. ஒவ்வொரு சின்ன சர்ப்ரைஸை கூட அது கணக்கில் வைக்கிது. எத்தனையோ சஞ்சலங்கள், அந்த சஞ்சலங்களையும் கணக்கிடுது. ஞானத்தை, திவ்ய ஞான பிரகாசத்தையும் தேடுது. இது எல்லாமே ஒவ்வொரு சின்ன அற்புதங்கள், மிராக்கல்ஸையும் கூட தன்னோட கணக்கில் எடுத்துகிட்டு வருது. ஸோ இப்படி ஆன்மா தன்னோட அந்த அதிருப்தி நிலையை இருக்கிறதால திருப்தியை தேடி பல விஷயங்களை தான் தேடி போகிறதால ஆன்மாவுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆன்மாவோட மூல சுபாவம் என்ன அப்படின்னா அதிருப்தி.